இன்றைக்கு நான் உங்களுக்கு கேமரா பேசிக் சொல்லி தரப்போகிறேன். அதாவது எப்படி நீங்கள் ஒரு கேமரா வந்து மெனுவல் மோடில் செய்கிறது, லைக் எப்படி நீங்கள் மெனுவல் மோடுக்கு மாற்றி எப்படி நீங்கள் மெனுவல் மோடில் எடுக்கிறது. இது வரைக்கும் கேமராவை நீங்கள் ஃபுல்லாக ஓட்டோலாம் எடுத்துட்டீங்க, மெனுவல்லே எடுத்ததே இல்லை என்ற ஆக்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ அப்படி யாரும் இன்ட்ரெஸ்ட் ஆகிறீங்களா, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வினோத். நான் இந்த சேனலில் வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி சம்மந்தமான வீடியோஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் போடுவேன். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாங்க இந்தியன் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்தியன் வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஒரு 3 சாப்டராக பிரிச்சுக்கணும். ஓகே, முதலாவது வந்து மெனுவல், லைக் மெனுவல் மோடுக்கு நீங்கள் எப்படி ஒரு கேமரா மாற்றணும். உங்களோட கேமராவில் வந்து மேலே டயல்ஸ் இருக்கும், சரியா? எல்லா கேமராலையும் கிட்டத்தட்ட அப்படி மேலே டயல் இருக்கும். ஸோ அதில் வந்து கூடுதலாக நீங்கள் இவ்வளோ காலம் வந்து A+ அப்படின்ற ஒன்றில் வச்சு தான் எடுத்துருந்துருப்பீங்க. லைக் அதில் எடுத்தாலே ஃபோட்டோ நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய மோட் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ண வேண்டிய மோட் வந்து எம் மீன்ஸ் வந்து மெனுவல். அதாவது உங்களோட கேமராவை வந்து நீங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. உங்களோட கேமரா வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மட்டும் தான் கேட்க போகுது. ஸோ நீங்கள் என்ன சொல்ல முதல்ல வந்து அதை டயல் பண்ணி எம்முக்கு மாற்றணும். ஸோ இப்போ உங்களோட கேமரா வந்து மெனுவல் மோடுக்கு வந்தாச்சு. இதுக்கு பிறகு தான் நீங்கள் முக்கியமான விஷயங்கள் செய்யணும். இந்த விஷயங்கள் மூலம் தான் நீங்கள் வந்து ஒரு கேமரா வந்து ஃபுல்லாக எப்படி பேசிக்காக கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து 3 செக்ஷன் இருக்குது. முதலாவது வந்து ISO, அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட். அது ஓர்டர் மாதிரி வரலாம், பட் இது இந்த 3 தான் மெயின் ரொம்ப கேமராவுக்கு முக்கியமான விஷயம். ஸோ அதில் வந்து முதலாவது ISO என்னென்னு பார்ப்போம், அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்ப்போம். உங்களோட கேமராக்குள்ளே லைக் என்ன சொல்கிற லைட்டை வந்து உங்களோட சென்சருக்குள்ளே நீங்கள் எவ்வளோக்கான லைட்டை இன்புட் பண்ணுறீர்கள். இப்போ குறைய என்றால் குறைய லைட்டிங் அர்த்தம், நம்பர் கூட என்றால் கூட லைட்டிங் அர்த்தம். அப்போ 100 என்றால் குறைய லைட்டிங். ஸோ இதுவே நீங்கள் 1000 வச்சிங்கன்னா லைட் கூட வருதுன்னு அர்த்தம். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நீங்கள் 100ல் வச்சு எடுக்கும்போது உங்களோட சென்சர் வந்து ஓகேயா இருக்குது. இப்போ லைக் என்ன சொல்கிற நீங்கள் நார்மலாக இப்போ உங்களோட கண்ணால் பார்க்குறீங்கன்றால், நார்மல் லைட்டிங்கை பார்க்குறீங்களா, ஓகே எனக்கு கண்ணு ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீரென்று நிறைய லைட் உங்களோட கண்ணுக்குள்ளே வருதுன்றா, இப்போ நீங்கள் இப்போ சூரியனை வந்து தொடர்ந்து கண்ணால் பார்க்க முடியாது, ஏன்னால் அது உங்களோட கண் வந்து சென்சிட்டிவாக இருக்கும், நிறைய லைட்டை வந்து உள்ள விட. ஸோ இதே மாதிரி தான் உங்களோட கேமரா சென்சரும் ISO நீங்கள் கூட வச்சிங்கன்றால் என்ன செய்யும்னால் உங்களோட ஃபுட்டேஜில் வந்து நோய்ஸை கூட தரப்பாகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே லோ ISOவில் வச்சு எடுக்க ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் 100 to 400. லைக் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த கேமராவில் வந்து 250 ISO வச்சிருக்கேன். ஓகே, இது 250 வச்சு நான் இப்போ இதில் வந்து ISO கூட்டினா என்ன ஆகும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் ISO வந்து இதில் கூட்ட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ISO 1250 வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் விளங்கி இருக்கு, எவ்வளவு வெளிச்சம் வந்திருக்க மாட்டேன். அதோட என்ன பிரச்சனை என்றால் இந்த வெளிச்சம் மட்டும் பிரச்சனை இல்லை, இதனால் வந்து இதில் நோய்ஸும் வரும். ஸோ அதனால் வந்து ISOவை எப்பயுமே லோவாக கீப்பப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் லோவாக நீங்கள் ISO கீப்பப் பண்ணி பழகணும். ஓகே, ஸோ இதுதான் ISO ஒர்க் பண்ணும். ISO என்ன தெரிஞ்ச வரைக்கும் 100லேருந்து 400 அதுக்கு மேலே போகாதீங்க. இப்போ வர புது கேமராக்கள் கொஞ்சம் கூட போகும், லோ நாய்ஸ் அண்டு கொஞ்சம் கூட வேலை செய்யும், ஒரு 1000 வரைக்கும் போகும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 100லேருந்து 400 போனீங்கன்னா உங்களோட ஃபுட்டேஜ் வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது லைக் அப்படி சொல்கிறது லைக் நாய்ஸ் இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ISO. நீங்கள் இப்போவே வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கலாம். சில இப்போ இதுக்கு முதல் எடுத்திருந்த வீடியோ வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்திருக்கு, இப்போ எடுக்கிற வீடியோ கொஞ்சம் பிரைட்டாக. ஏன்னா நான் வந்து இப்போ நேச்சுரல் லைட்டிங்கில் எடுக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் மழை கிளைமேட், ஸோ லைட் வந்து இறங்கி கொண்டு போகுது. இது வந்து ஈவினிங், ஸோ லைட் வந்து இறங்கி கொண்டு போகிறதால என்ன நடக்கும்டா, வெளிச்சம் குறைஞ்சு கொண்டு போகும்போது கேமராவும் அதை நான் இப்போ மெனுவலாக வச்சுக்கிறேன். ஸோ அதனால் வந்து கேமராவும் வந்து அந்த லைட்டை எடுக்காது. ஸோ அதனால் குறைஞ்சு கொண்டு போகுது. ஸோ நான் ISO வந்து அதிகமாகி கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னால் 250 வச்சுருந்தாண்டு இப்போ ISO 400க்கு மாற்றிட்டேன். ஸோ இப்படி தான் ISO வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி ISO மாற்றி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ ஷட்டர் ஸ்பீட் என்ன பார்ப்போம். ஷட்டர் ஸ்பீட் என்றால் என்னென்றால், இப்போ உங்களோட வீடியோட லைக் என்ன சொல்ல, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கனால் உங்களோட ஷட்டருக்குள்ள உள்ள இந்த கேமராட ஷட்டர் வந்து க்ளோஸ் பண்ணி திறக்கிற ஸ்பீடு தான் ஷட்டர் ஸ்பீடுன்னு சொல்கிறது. ஸோ வீடியோக்கு வந்து அது கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. சரி, வீடியோக்கு வந்து க்ளோஸ் பண்ணி திறக்காது, பட் வீடியோக்கு வந்து நீங்கள் எடுக்கிற ஃப்ரேம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷட்டர் வந்து நீங்கள் டபுளில் வைக்கணும். அதாவது வந்து இப்போ நீங்கள் இது வந்து 25 ஃப்ரேமில் நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் வந்து என் ஷட்டர் வந்து 50ல் இருக்குது. ஸோ நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு இதில் இந்த ஃபோனில் நான் லைக் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, நான் 25ல் எடுக்கிறதால லைக் என்ன சொல்கிறது 50ல் வச்சிருக்கேன். ஸோ அப்படி தான் வைக்கணும். இதே நீங்கள் 60ல் எடுக்கிறீங்கடால் 60 இல்லாட்டி 50ல் எடுக்கிறீங்கடால் 100 இல்லாட்டி 120ல் வைக்கணும். ஸோ அப்படி வச்சு எடுக்கணும். ஸோ இதைத்தான் சொல்கிறது ஷட்டர் ஸ்பீட். அதாவது இப்போ இதுக்கு பிறகு நான் இன்னொன்று சொல்லி வைக்கிறேன். இதுவே நீங்கள் லோ ஷட்டர் என்றால் லைக் என்ன சொல்கிறது, நிறைய லைட்டிங் என்ற அர்த்தம். உங்களோட என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் லோவாக ஷட்டர் வைக்கிறீங்க என்றால் நிறைய லைட் உள்ளே வரும்.
நீங்கள் ஷட்டரை எவ்வளோக்கு லோ பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு லைட் வந்து உள்ளே வரும், பிரைட்டாக இருக்கும். ஆனால் என்னடா இந்த மோஷன் பிளர்ன்னு ஒன்று சொல்கிறது, லைக் நேச்சுரல் மோஷன் பிளர், அது கொஞ்சம் வித்தியாசமாக போகணும். இப்போ லைக் உங்களுக்கு டக்குண்டு டக்குன்னு காட்டணும். ஓகே, இப்போ நான் ஷட்டரை வந்து 10க்கு கொண்டு வந்துட்டேன். லைக் இங்கே பாருங்கள், எனக்கு தெரியல எப்படி வாய்ஸ் வரப்போ வந்து இது வந்து ஷட்டர் 10. ஸோ லைட்டிங்கை பார்த்துருப்பீங்களா எப்படி இருக்குண்டு. ஸோ அதனால் லைக் இப்படி மோஷன் பிளர் வருது. நார்மலாக 25 நான் 50 வச்சு தான் எடுக்கணும். ஸோ நான் 50க்கு பழையபடி மாற்றுறேன். லைக் 50க்கு மாற்றிட்டேன். லைக் 50 இருக்கிறதால இப்போ நார்மலான ஒரு மோஷன் பிளர் நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் மனிதன் கண் வந்து நேச்சுரலாக பார்க்குற மோஷன் பிளர். ஸோ அதுக்கு பிறகு ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த ஷட்டர் ஸ்பீட் எப்படி வேலை செய்யும் என்றால், இப்போ நீங்கள் வேகமாக மூவ் பண்ணுற ஆப்ஜெக்ட் என்றால் வந்து நீங்கள் ஷட்டர் ஸ்பீடை கூட வைக்கணும். என்றால் வந்து நீங்கள் கூட வச்சா உங்களோட ஷட்டர் வந்து வேகமாக மூடி துறக்கும். நீங்கள் குறைய வச்சா வந்து அது வந்து ஸ்லோவாக மூடி துறக்கும். ஸோ அதனால தான் வந்து லைட் கூட வரும்னு நான் உள்ள சொன்னேன். ஸோ இப்போ இதையே வந்து நீங்கள் இப்போ நைட் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறீங்க, இந்த கார் லைன்ஸ் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஸ்டார்ஸை ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா, அவங்க என்ன செய்வாங்கன்னா லைக் லோவாக வைப்பாங்க. நல்லா என்ன சொல்லுவாங்க, அந்த மெனுவலாகவே ஷட்டரை வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க. லைக் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிமோட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை அமர்த்தினா தான் அது மூடும். ஸோ அந்த திறந்துருக்கிற நேரத்துக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக வந்து லைட்டை உள்ளே எடுத்துக்கொண்டே இருக்கும். எவ்வளோ நேரம் திறந்துருக்கோ அவ்வளோ நேரத்துக்கு அது லைட்டை எடுக்கும். அது மூடும் போது தான் அந்த ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவாக வெளியே வரும். ஸோ இதுவே வந்து நீங்கள் இப்போ ஃபாஸ்ட்டாக ஒரு காரை வந்து கிறிஸ்ப் அண்ட் கிளியராக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் மாட்டால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா ஷட்டரை வந்து கூட வைக்கணும். 1/600 1000. ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் வேகமாக போகும்போது உங்களோட ஷட்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேகமாக மூடி தருவோம். லைக் இப்படி எடுத்து மூடி தருவோம். இதுவே நீங்கள் இப்போ நைட் டைம் ஷூட் பண்ண போகிறீங்க, அப்படி உங்களுக்கு மூவ் பண்ணுற ஒன்று மனவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் லைட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்ல லோ லைட்டில் இருக்குன்றால் நீங்கள் அந்த டைமில் வந்து ஒரு 1.50 இல்லாடி 1.40 வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். நார்மலாக நான் ஃபோட்டோ எடுக்கும்போது 1.60 1/160 வச்சு தான் எடுக்கிறேன். ஸோ அது வந்து பேசிக். அதுக்கு மேலே அதுக்கு கீழே போடல. அதுக்கு கீழே போனால் லைக் சில இதில் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்களுக்கு கையை லைட்டாக இப்படி ஆட்டிட்டாங்கன்றாலே அந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் இழுபட்ட மாதிரி வந்துடும். ஸோ நான் அதுக்காக 160 எப்போயுமே வச்சுருக்கேன். அதுக்கு கூட வந்து நான் பெருசாக போடல. இதுதான் ஷட்டர் ஸ்பீட். இப்படி தான் உங்களோட கேமராவில் வந்து ஷட்டர் ஸ்பீட் வேலை செய்யும். ஸோ நாங்கள் இப்போ வந்து அப்பேச்சர் என்னென்னு பார்ப்பேன். அப்பேச்சர் வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன், நான் ஷட்டர் ஸ்பீட், ஐஎஸ்ஓ, அப்பேச்சர் இது மூன்றுமே உங்களோட கேமராக்கான லைட்டை உள்ளே எடுக்கிறதுக்காக வேலை செய்யும். ஸோ இதில் வந்து நான் இப்போ 1.8 ஷூட் பண்ணணும். ஓகே, 1.8 எனக்கு நிறைய லைட் உள்ளே வந்திருக்கு. ஸோ இதில் மெயின் வேலை என்னென்றால் ஷட்டர் ஸ்பீடை வந்து ஷட்டர் ஸ்பீட் அப்பேச்சர் மெயின் வேலை என்றால் இந்த பின் பேக்ரவுண்ட் பிளர் தெரியுதா, நான் கிட்ட வந்தால் பாருங்கள் இன்னும் நல்லா பிளர் ஆகும். ஸோ இப்படி பிளர்னஸை தர்றது தான் எஃப் ஸ்டாப், அதாவது வந்து அப்பேச்சர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி எஃப் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து 1.8 இருக்குது. ஸோ லைக் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இதை கூட்டணும் உங்களுக்கு, லைக் நான் இப்போ இதை கூட்டணும். ஓகே, இப்போ நான் கூட்டி எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் பாருங்கள் இருட்டாகி கொண்டு போகுது. ஏன்னா நான் கூட்டுறேன் இப்போ நான் 4 வச்சுட்டேன். இந்த பேக்ரவுண்ட் பிளரையும் பாருங்கள் குறைஞ்சிருக்கு. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், பேக்ரவுண்டில் பின்னாடி தெரியும் திங்ஸ். ஸோ அதனால் வந்து எவ்வளவுக்கு நீங்கள் லோ எஃப்ல வச்சு எடுக்கிறீங்க, லோ அப்பேச்சரில் வச்சு எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளர்ராக இருக்கும். ஸோ கூடுதலாக வந்து போர்ட்ரேட் ஷூட்டுகளுக்கு வந்து இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 1.8 லென்ஸ், ஒரு 1.4 லென்ஸ் யூஸ் பண்ணலாம். என்றால் அப்போ தான் உங்களோட சப்ஜெக்ட்டை தனியாக வந்து ஐசோலேட் பண்ணி தர முடியும். வீடியோக்களுக்கும் இப்போ இப்படி தான் ஷூட் பண்ணலாம். அப்போ தான் இப்போ சில நேரம் சொல்கிறோம், ஒரு 85ல் நீங்கள் எடுத்தீங்க என்றால் லைக் பின்னாடி யாருனாலுமே தெரியாது. ஒரு 1.4 எடுத்தீங்க என்றால் பின்னாடி யாருனாலுமே தெரியாது. உங்களோட சப்ஜெக்ட் மட்டும்தான் ஸ்டாண்ட் அவுட் ஆகி தெரியும். ஸோ அதுக்காக தான் எஃப் ஸ்டாப் கூட யூஸ் பண்ணுறது. ஸோ எஃப் ஸ்டாப் வந்து அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். நீங்கள் சில நேரங்களில் இப்போ இது வந்து எனக்கு நான் பின்னாடி இருக்க ஒன்றே எனக்கு காட்டோட அவசியம் இல்லை. ஸோ அதனால் லோவில் வச்சுருக்கேன். இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டில் இருக்கீங்க, நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கீங்க, ஸோ அந்த பேக்ரவுண்டும் உங்களுக்கு கிளியராக தெரியும், வடிவாக தெரியும்னால் நீங்கள் எஃப்ஐ வந்து கொஞ்சம் குறைக்கலாம். ஸோ எஃப்ஐ வந்து கூட்டலாம். எஃப் வந்து எப்படி என்றால் நம்பர் கூடினா பேக்ரவுண்ட் பிளர் குறைவு, நம்பர் குறைய நம்பர்ண்டா எவ்வளவுக்கு நம்பர் குறைய இருக்கோ அவ்வளவுக்கு உங்களோட பேக்ரவுண்ட் பிளர் ஆகும். ஸோ அதுதான் இதில் வித்தியாசம். என்ன சொல்கிறது, இந்த ஐஎஸ்ஓ, அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட் இது மூன்றுமே என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமாக வேலை செய்யும். மூன்று விதமாக வேலை செய்யும். இந்த மூன்றையும் நீங்கள் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டுட்டீங்கன்றால் அதுக்கு பிறகு உங்களுக்கு கேமராவை பற்றி ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதுக்கு பிறகு ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியும். எல்லாமே கடை உங்களுக்கு எந்த டைமில் எது மாற்றணும், எந்த டைமில் எப்படி இருக்கணும் மட்டும் தெரிஞ்சுட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ சில நேரங்களில் நான் வந்து ஒரு 4 பேர் நிற்கிறாங்க, இப்போ 4 பேர் இப்படி லைனில் நிற்கிறாங்களா ஃபோட்டோ எடுக்கணும் மாட்டா, அந்த டைமில் வந்து நான் 1.8 வச்சு எடுக்க மாட்டேன். என்றால் ஒரு ஆள் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்க, நான் இப்போ எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த கை இங்கே பாருங்கள், இப்போ இப்படி பக்கத்தில் இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். ஏன்னால் இல்லாடி இந்த கை இப்படி நேராக இருக்கும். சில பேர் நிற்கிறவங்க என்ன செய்வாங்களா, அப்படி லைக் கொஞ்சம் இப்படி முன்னுக்கு பின்னுக்கு நின்றாலே வந்து அது வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு F2.8 லைக் ஒரு F4. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுவே ஒரு தனி சப்ஜெக்ட், ஒரு தனி ஆள் தான்.
வேறு ரெண்டுமே உங்களுக்கு இல்லை, அவர் மட்டும் தான் லைக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோன்னா நல்ல எஃப் ஸ்டாப் குறைய வச்சிருந்தீங்கன்னா அவர் மட்டும் அதிலேருந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகி தெரியாது. வீடியோக்கு சரி ஃபோட்டோவுக்கு சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ இதுதான் வந்து எஃப் ஸ்டாப். ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கேமராவை நீங்கள் எப்படி மெனுவல் மோடுக்கு மாற்றி எடுக்கணும். ஸோ மெனுவல் மோடுக்கு மாற்றின பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ஐஎஸ்ஓ, அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீட் இது மூணுலேயே நீங்கள் என்ன செஞ்சால் எப்படி வேலை செய்யும் என்றதை பற்றி சொல்லிட்டேன். இதை பற்றின நான் கிறுக்குத்தனமாக கழிச்சுக்கேன், நான் ஸ்கிரிப்ட் பண்ணலை, லைக் எனக்கு மைண்டில் தோணுது உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி எது உங்களுக்கு கேள்வி இருந்தால், நான் எதுவும் பிள்ளையாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றி மேலே எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் அதையும் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு லைக் என்ற வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி, எனக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் நான் லைவும் சில இடங்களில் போடுவேன், லைவில் வந்து நான் லைவ் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ அதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லாட்டி அந்த லைவ் பிளேலிஸ்ட் இருக்கும், ஸோ அதில் போய் பாருங்கள், சில நான் எடிட்டிங்கள் பண்ணது இருக்கும். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் வினோத், மட்டன் குஸ்காபா.